திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மாடலிங் ஆஃபர் எனக்கு நிறையா கிடைக்கிது. நான் மாடலிங்கும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது மாதிரி சினி ஃபீல்டில் ஏதாச்சும் ஆஃபர் கிடைச்சா கூட நடிக்கலான்ட்டு இருக்கிற மம்மி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணு பேசியிருக்கேன். ஏன்னா பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள் பார்க்குறதுக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் என்ன எதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரைடே அந்த நாள் வரும்போது தான் வந்து இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஃப்ரைடே ஆனால் மட்டும் ஃப்ரைடே சாட்டர்டே இதில் வந்து இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகுது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிடெக்டிவ் யாஸ்மின் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம ரீசெண்டாக வந்து எப்ஸ்டீன் ஃபைல் இஷ்யூ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு மேம். அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க, கேள்விப்பட்டேன். ஓகே மேம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸாக என்ன மேம்? எதுக்காக இந்த நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு? எதுக்காக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி? இல்லை, அதுதான் இது வந்து ஒரு அப்ராடில் வந்து இந்த மாதிரி நிறையா விஐபிஸ் எல்லாம் அவங்கள பார்ட்டிஸ் கூப்பிட்டு அவங்களோட ப்ரைவசி இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ப்ரைவசின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்து, ஸோ அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் வீடியோஸ் அந்த மாதிரி வச்சு அதை வச்சு பிளாக்மெயில், மொத்தத்தில் ஒரு பிளாக்மெயில் நடந்திருக்கு இல்லையா? பெரிய லெவலில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் அவர் எல்லோரும் சேர்ந்து அப்படி நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் இது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே நடக்குதுங்க. ஸோ மொத்தத்தில் பிளாக்மெயில் தானே. அதாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து நார்மலாக ரொம்ப நல்லவங்களாக பேசி அவங்கக்கிட்ட ரொம்ப பழகி அவங்கள நம்ப வச்சு அவங்கக்கிட்டே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகி வீடியோ எடுத்து பண்ணுறது இப்போ நார்மலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சைபர் க்ரைமில் நிறையா பார்க்குறோம். இதெல்லாம் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்த கேஸில் பார்த்திங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் ரொம்ப சாதாரணமான ரொம்ப ஏழையான ஒரு பொண்ணு, ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க பொண்ணு. அந்த பொண்ணை வந்து படிக்க வச்சுருந்தாங்க. பெங்களூர் தான் அங்கே படிக்க வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு. அங்கே படிச்சிருந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா வீட்டுக்கெல்லாம் வரும்போது இதாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறையா பணம் கொடுக்கறது. அவங்க அம்மாவுக்கு நான் பார்ட் டைமில் வேலை செய்கிற மம்மி, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நான் படிச்சுட்டு இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ பார்ட் டைமில் நான் வேலை செய்கிறேன், எனக்கு அதில் பணம் கிடைக்கிது அப்படின்னு இப்படி வந்து வீட்டுக்கு செலவுக்கணும். அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பரவாயில்ல, நம்ம பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, படிக்கிறது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்ட் டைம் வேலைக்கும் போய் நம்மளை வந்து எப்படி இருந்தாலும் இப்போவே நல்லா பார்க்குறேன், நீ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இதுக்கு போயிடுவா, நல்லா பார்த்துக்குவா, நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவா அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன ஆகுது சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணு பயங்கரமாக மாடர்ன் ஆகுறது அதெல்லாம் போது இன்னும் உன்னோட இதே மாறி போச்சுனுக்கு, இல்லாமல் அங்கெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து என்ன சொல்லுது, நான் மாடலிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து மாடலிங் மாதிரியெல்லாம் எங்கள் காலேஜ்லலாம் வந்து கேட்டாங்க, நிறையா ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு இருக்கும் போதில் என்னை வந்து கேட்டாங்க. மாடலிங் ஆஃபர் எனக்கு நிறையா கிடைக்கிது. நான் மாடலிங்கும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது மாதிரி சினி ஃபீல்டில் ஏதாச்சும் ஆஃபர் கிடைச்சா கூட நடிக்கலான்ட்டு இருக்கிற மம்மி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணு பேசியிருக்கு. அப்போ இவங்க வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு நம்புற மாதிரி இருக்குது, நம்பாத மாதிரி இருக்குது. ஏன்னா பணம் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போது ஒரு சாதாரணமாக வேலைக்கு போய் மாடலிங் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலுமே அதோட ஃபுல் டீட்டெயில் இன்னுமே எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க கிராமத்துக்காரங்க, அதனால் அப்போது ஏதோ ரொம்ப சந்தேகமாக இருக்குமா எனக்கு, நீ என்ன கரெக்டாக தான் வேலை பண்ணுறதுக்கு, ஐயோ நீங்கள் வேணாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து என்னை கேட்டு பாருங்கள், நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்புற மாதிரி பூசி மொழிகி அப்படி இது பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப டவுட் வந்து தான் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் கிட்டே சொல்லி அவங்க வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியாக வந்து என்னை பார்க்கக்கூடிய பயந்து வந்து நேராக வந்து பார்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக பொண்ணோட டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸோ எப்படி அவங்களோட ஃபேமிலி ஸ்டைல் என்ன, அந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப்பில் தான் போய் நல்ல மார்க் எடுத்த இந்த காலேஜில் சேர்த்தி விட்டு நல்லா இருந்தால் இப்போது வேறு பார்ட் டைம் வேலைக்கு போகிறா அது இதெல்லாம் சொன்னால் அது வரைக்கும் ஓகேங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிறையா இல்லைங்க, பெங்களூர் போயிட்டாங்கன்னா பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக் மாடலாக தான் மாறுவாங்க. அதில் ஒன்றும் ஒரு மாடர்ன் ஒரு இது, ஆமாம், 4 பேரை பார்க்கும்போது அது வந்து ஒரு நாகரிக வளர்ச்சி மாதிரி தானே, ஆட்டோமேட்டிக் வந்து அந்த இது கல்ச்சர் மாறும். ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டான்னு. இல்லை மேடம், எங்களுக்கு வேறு ஏதோ மாதிரி டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள் பார்க்குறதுக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் என்ன எதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க.
ஸோ நாங்கள் அப்படியே ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த பொண்ணு ரெகுலராக வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு ரெகுலராக போகும் இல்லையா, அப்படி போகிறதெல்லாம் இல்லை. சரி ஏதோ ஏன்னா பார்ட்டி கல்ச்சரெல்லாம் அங்கே ரொம்ப காமன் இல்லைங்களா, எல்லா இடத்துலையுமே இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அங்கே ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பொண்ணு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா ஒரு 8 o'clock மேலே அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பார்ட்டிஸ் போகிறது அதெல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து ஒரு 3-4 days பார்த்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணு காலேஜ் வரா நார்மலாக தான் இருக்கா. ஆனால் மாடர்னான ஒரு பொண்ணாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ இவங்க சொல்கிற மாதிரி இப்போது அந்த பொண்ணு ரெகுலராக வேலைக்கு போகிறா, அதிகமாக பணம் புழக்க இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போகணும் இல்லையா. அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எதுவும் போகிற மாதிரியும் இல்லை, மாடலிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் எதுவுமே தெரியல. வீடு விட்டால் காலேஜ். ஆமாம். ஸோ ஃப்ரைடே அந்த நாள் வரும்போது தான் வந்து இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஃப்ரைடே ஆனால் மட்டும். ஆமாம், இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள். ஸோ சண்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டேயுமே வந்து எப்படின்னா இந்த மதியானம் ஒரு ஈவினிங் வரைக்கும் மட்டும். இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து ஈவினிங்க்கு மேலே. இதில் வந்து இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரை அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகுது. பார்ட்டி கூப்பிட்டு போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் வந்து சில சமயம் ஒருத்தரை கூப்பிட்டு போகும், ஒரு பொண்ணு அந்த மாதிரி கூப்பிட்டு போகும். சில சமயம் 2-3 பொண்ணுங்களை கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி. இந்த பொண்ணு நல்லா பார்ட்டி கல்ச்சருக்கு போயிடுச்சு போல இருக்குன்னு யோசிச்சாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியோ இல்லை இந்த பொண்ணு பணம் செலவு பண்ணுதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ இந்த பொண்ணு வந்து மாடர்னாக மாறிட்டா, இதெல்லாம் தாண்டி வந்து இந்த பொண்ணு வந்து பணம் அதிகமாக செலவு பண்ணுறா. அதுக்கு சொல்கிற ரீசன் வேலைக்கு போயிட்டுருக்கேன், மாடலிங் பண்ண போகிறேன், இதுதான் அவள் சொல்லியிருந்தது. ஆனால் அதுக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த பொண்ணு ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்னா பணம் செலவு தானே அதிகமாகும். வீட்டை போய் சொல்லி பணம் வாங்கணும், இல்லை இந்த பொண்ணுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ராங் சொல்லிட்டு டவுட் வர ஆரம்பித்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதில் இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா காலேஜில் படிக்கும் போதே காலேஜில் படிக்கிற பொண்ணுங்கள்ட்டெல்லாம் நைஸாக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ரொம்ப ஒரு வேறு விதமான ஒரு லைஃப் இருக்கும், இப்படி தான் இந்த காலத்தில் இருக்கணும், இப்படி இருந்தால் நம்ம நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம நிறைய இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம போகும்போது நிறைய விஐபிஸ் வரும்போது அவங்களெல்லாம் நம்மள்ட்ட பேசி பழகிறது இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோசியல் மேனர் முக்கியமானது. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோம்னா தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசும்போது இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போய் அவங்கள வந்து ட்ரிங்க் பண்ண பழக்கிறது, அந்த மாதிரியான வேறு விதமான வேலையெல்லாம் இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஒவ்வொரு இந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வரணும், கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இத்தனை பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ உனக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ் இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் வந்து ஃபாரின்கெல்லாம் போகணும், நம்ம ஊரில் சாதாரணமாக கிராமத்துலேருந்து வந்து ஒரு பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க பழகிற இடத்த பொறுத்து அது வந்து அவங்களோட கேரக்டர் எப்படியெல்லாம் மாறி. ஸோ அதில் வந்து இன்னும் அது ரொம்ப டீப்பாக போனோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணும்போது அதில் பிளாக்மெயில் எல்லாம் கூட நடந்திருக்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நடந்திருக்கு இல்லையா? அவங்க அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க, அப்புறம் பேசினாங்களா அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட? இல்லை, அவங்க அப்பா அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இது. இல்லை என் பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, யாராச்சும் கெடுத்துருப்பாங்க, ஆப்வியஸ்லி கண்டிப்பாக யாராச்சும் கெடுத்துருப்பாங்கன்னா நம்ம செல்ஃபாக வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளோட மைண்டு மாறக்கூடாது. நம்மளுக்கு ஒரு இதில் ஆசை வந்து அதில் ஒரு மோகம் வரும்போது தானே நம்ம அதில் மாறுறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊருக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போயிருங்க. வேறு மாதிரி அந்த படிப்பை வந்து வேறு மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது பார்த்துக்குங்க. அங்கே ஏதாச்சும் பக்கத்தில் நீங்கள் யாராச்சும் இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி, இப்போ வீட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே நீங்கள் யாராச்சும் வீடு எடுத்து ஃபேமிலியை வந்து ஸ்டே பண்ணி பொண்ணு பார்த்துக்குங்கிற மாதிரி சொன்னோம். பட் அது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா எல்லா கேஸும் எங்களால் அப்படி கண்டினியூவாக அவங்க கூட ட்ராவல் பண்ண மாட்டோம். அவங்களும் விருப்பப்பட்ட அவளோடையே நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போனாங்களா வீட்டுக்கு, இல்லை அகைன் பெங்களூர்லேயே இருந்துட்டாங்களா மேம்? இல்லை, அதுதான் எங்களுக்கு தெரியல. கேஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும் இருந்த விஷயத்த சொல்லிட்டோம். ஸோ இது நடந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி பெண்கள் போகிறதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? ஏன்னா இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, டக்குன்னு வந்து லைஃப் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரி தவறான விஷயத்துக்குள்ளே போகிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து பணம் காரணமாக இருக்கா, இல்லை என்ன மேம் காரணமாக இருக்குது? எல்லாமே தான். புதுசாக ஒன்று அவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். இப்போது நிறைய பேர் அவங்கவுங்களோட கேரக்டர் என்ன எதை ஒட்டி எப்படி வளர்கிறாங்கங்கிறத மீறி அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது ஒன்று வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
பெருசாக வந்து ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருப்பேன். ஆனால் வந்து எனக்கு நிறைய இந்த பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. எனக்கு நிறைய இதுக்கு எனக்கு கூப்பிட்டாலுமே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. பட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து அது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது நிறைய பொண்ணுங்க வந்து ஒன்று பார்க்காத விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா வீட்டில் ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும் போது டக்குன்னு அந்த மாதிரி பொண்ணுங்களையும் ஏம் பண்ணுவாங்க. சில பேர் ஏம் பண்ணி அவங்கள வந்து சும்மா ஃப்ரீயாக கூப்பிட்டு போய் அது இது பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக அது இது வாங்கி கொடுக்கறது. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அழகாக இருக்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண ரொம்ப அழகாக இருப்ப, வா இங்கெல்லாம் வா உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு ஏமாற்றும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அந்த சொல்கிற விஷயங்களில் வந்து மயங்கி ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ பணம் மட்டும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இல்லை, அவங்களோட அறியாமையும் தான். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதில் ஏதோ ஒரு காரணம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம இவங்க அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. இப்போ இது முக்கியவாசி காரணம் வந்து ஒன் ஆஃப் த காரணம் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஏன் பேரண்ட்ஸ் வந்து அப்பயே வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வளர்த்துருந்தாங்கன்னா பெண்கள் வந்து இப்படி போயிருக்க மாட்டாங்க இல்லையா? இப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிற 2-3 வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேங்க. ஒரு சாதாரணமான ஒரு வில்லேஜில் வளர்ந்த பிள்ளைக்கு வந்து அங்கே என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதில் தான் பிள்ளைய வந்து நம்பி அவங்க வெளியே அனுப்புறதே பெரிய விஷயம். அதுவும் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கும்போது எப்பவுமே ஒரு இது இருக்குது. ரொம்ப நல்ல அறிவு இருக்கிறவங்க தான் ரொம்ப அறிவாக இருக்க குழந்தைங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நம்ம குழந்தைகளை வளர்த்தணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தையிலேருந்து வளரும் போது எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை பிடிச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி கெட்ட விஷயத்தையும் சீக்கிரமாக கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தெரியாது, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ டக்குன்னு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சிட்டிக்கு போகுது ஒரு பொண்ணுங்கும் போது ஒரு லெவல் வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்து கைட் பண்ணுறதுக்கோ இல்லை கூட இருந்து வளர்த்துறதோ இருந்தால் இந்த தப்பு நடந்திருக்காது. உடனே நம்பி நம்ம இப்படியே வளர்ந்த பிள்ளையே டக்குன்னு நம்பி அப்படியே அனுப்பிட்டு இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் சைடு தப்புங்கிறது வந்து நம்ம இதில் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஃப்ரீடமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஃப்ரீடமும் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து ஜாலியாக விடணும் போகணும் அப்படிங்கிறது ஃப்ரீடம் இல்லை. இன்னொன்று அந்த பொண்ணு வந்து தனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியோ இல்லை அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸும் இல்லை, ரொம்ப செல்லமாக ரொம்ப இதாக தான் வளர்த்திருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான ஆட்கள் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் இல்லை. இந்த காலத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நம்மளுக்கு எது தேவை, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்னமெல்லாம் ஆகும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எதுக்காக நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் அவங்க உணர்ந்துடணும். ஏன்னா சில விஷயங்கள் இப்படி மாயையில் போய் விழுந்து மாட்டும் போது அவங்களோட லைஃபே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இங்கே அவேர்னஸ் வந்து பொண்ணுங்களுக்கு தான் தேவையே தவிர பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பேரண்ட்ஸ்க்கு தேவையில்லை, பொண்ணுங்க தான் அவேர்னஸ் தேவைன்னு. அப்படிப்பட்ட பெண்கள் வந்து எப்படி மேம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக மேம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதாங்க, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த பொண்ணு வந்து படிக்க வந்திருக்கோம் மாரி அந்த படிப்புலேயே இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இதுதான் அப்படிங்கும்போது நம்ம எப்படி பெரிய பெரிய ஆளுகளாக வராங்கன்னா அந்த ஒரு டைவர்ஷன் இல்லாமல் அந்த ஒரு இதை மட்டும்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகிறவங்கள தான் ரொம்ப பெரிய இடத்துக்கு வர முடியும். ஸோ டைவர்ஷன் தேவை தான், அது நம்மளுக்கு அவசியமாக அது எந்த அளவுக்கு தேவை, அந்த டைவர்ஷன்லேயும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா எந்த தப்பும் நடக்காது. இந்த பொண்ணு பார்ட்டி போனது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா போயிருக்கலாம். பட் போனாலுமே வந்து இப்போது என் குழந்தைங்க வந்து பார்ட்டி போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு டான்ஸ் பண்ணுற குழந்தைங்களா இருக்காங்க, பார்ட்டி போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா நானும் கூட போவேன். பட் பார்ட்டி போகிறவங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்கன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இப்போ இருக்குது. ஸோ ஜஸ்ட் அங்கே போய் நம்ம நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம், உட்காந்து அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எதை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம அதுக்குள்ளே எப்படி போகிறோங்கிறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, இந்த கேஸ் கண்டுபிடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? இது கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. 20 டேஸ்லேயே முடிச்சிட்டிங்க? ஆமாம், 20 டேஸில் வந்து இந்த பொண்ணு பண்ணுற தப்பு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி டோட்டலாக ஒரு 1.5 மந்த். 1.5 மந்த் டைம் எடுத்து முடிச்சிட்டிங்க. ஸோ சொன்ன மாதிரியே பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.